ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்குமே வீக்கெண்ட் வந்தால் ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்கு வீக்கெண்ட் வந்தாலே கடுப்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மார்னிங் பேட்சே கிளாஸ் இருக்குமா, அங்கே 9 o'clock போகணும். காலையிலேயே ஏஞ்சி எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த வீக் பார்த்திங்கன்னா பசங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால பெருசாக எதுவும் செய்கிறதுக்கு இல்லை. ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் வர்றதே பார்த்திங்கன்னா 11:15க்கு பேட்ச் முடியணும். ஆனால் பேரண்ட்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சா, ஸோ அங்கேருந்து கிளம்பும்போதே 11:45 அது மாதிரி ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கு 12 o'clock ஆகிடுச்சு. சரி, வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு எப்படியா இருந்தாலும் டீ போட்டு குடித்தா மட்டும்தான் வேலை சுறுசுறுப்பாக நடக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு டீ பைத்தியம்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது நான் தான். டீ குடிச்சே ஆகணும், அப்போ தான் என்னால் வேலை செய்ய முடியும். இல்லைனா நான் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுவேன். அது குடித்தோன்னே என்னமோ புஷ்டிக்காக வேலை செய்கிற ஃபீல் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அரிசியை ஊற வச்சுட்டா டக்குன்னு வெந்துருமேன்னு ஒரு பக்கம் அரிசியை ஊற வச்சுட்டேன். கடகடன்னு அடுப்பு போய்ட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பாலை வச்சுட்டு மற்ற வேலை பார்க்கணுன்னாலும் பயமாக இருக்குது. பாலை வச்சுட்டு இந்த பக்கம் போனால் பொங்கிடுது, பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தால் பால் பொங்க மாட்டேங்குது. இது என்னவோ தெரில, கடவுள் போட்ட சதியா இல்லை நமக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா அப்படின்னு எப்போவுமே அந்த திங்கிங் இருக்கும். இன்றைக்கி காலை ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு சட்னி தாளித்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த தாளிக்கிற அந்த இது வந்து உடச்சி வச்சுருக்காங்க. அது பார்த்தோன்னே மனசே விட்டு போச்சு. என்னடா இது, அதுக்குள்ளேயே உடச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நான் டீ போட கிளம்பிட்டேன். நமக்கு என்ன நடந்தாலும் டீ தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் உலையும் வச்சுட்டேன். அது சாதம் வெந்துட்டு இருந்துச்சு. சரி, மீன் குழம்புக்கு ஒரு பக்கம் தாளிப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் எப்படின்னா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி அன்றைக்கி டைம் சுச்சுவேஷன் அமையல. ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே பரபரன்னு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு வந்து சாப்பாடு தரேன். அது மாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் ஆயான்னு கூப்பிடுவோம். எங்கள் ஆயாவுக்கு சாப்பாடு தரணும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே 12:30 அப்படின்ற டைம்லலாம் கொடுத்துருவேன். ஆனால் அன்றைக்கி தான் லேட் ஆகிடுச்சு. நான் வரும்போதே 12 வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா செஞ்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே 12:30 ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கிச்சனை வேறு நாங்கள் இங்கே மாற்றிட்டோம். முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரம் கொடுக்கணும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி 1 o'clock ஆகிடுச்சு. இந்த புறா கூண்டில் புறாவை போட்டு அடைச்சி வச்சு நெருப்பு வச்சு அவிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி வீடு அப்படியே வந்து ஒரு அயன் பாக்ஸ்குள்ளே போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. தோசை நைட்டில் நின்று சுட்டாலே ரொம்ப ஸ்வெட் ஆகுது, வீடே எரியிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா வெளில கொண்டு போய் வச்சதுனால வெறும் மளிகை ஜாமான் மட்டும் வெளில இருக்குது. மற்ற திங்ஸ் எடுக்கிறதுக்கு உள்ளேக்கும் நடக்கிறதுக்குள்ள எப்போ முடியல. பசங்க இருந்தாலும் ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அவங்களும் ஊருக்கு போயிருக்காங்க. அதனால உள்ளே போயிட்டு வெளில வந்து செய்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. கடகடன்னு ஒரு தாளிப்பை கொடுத்து குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து மீன் வறுவலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடகடன்னு செஞ்சிகிட்டு இருந்தேன். டீயை போட்டுட்டு நடுவில் ஃபுல்லாக வந்து வடிகட்டிட்டு ஒரு பக்கம் போயிட்டு டீயை குடிச்சிட்டு வந்து தான் நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வந்து ஹெக்டிக்லேயும் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எனக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தை வந்து நான் ஒதுக்கிக்கிட்டேன். சில பேர்லாம் ஆற வச்சு டீயை குடிப்பாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் ரொம்பவும் கொதிக்க குடிக்க மாட்டேன். நான் மீடியம் ஹீட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னால் குடிக்க முடியும். இல்லைனா நான் அந்த டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். இப்போல்லாம் யோசிக்கும் போது தான் தோணுது, எங்கள் அம்மாலாம் அவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு 1/2 an hourல சமைச்சு முடிச்சிருவாங்க. அடுத்த 1/2 an hourல வீடு க்ளீன் பண்ணிடுவாங்க. அடுத்த 1/2 an hourல வீட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ எனக்கு என்னவோ நம்ம ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதே நான் வந்து டீச்சிங் ஜாபில் இருக்கும்போதும் சரி தான், காலையில் 2 hours கடன்னு அவ்வளோ வேலை பார்த்துருவேன். காலை டிஃபனு, மதியானத்துக்கு லஞ்சு பேக் பண்ணுறது, சில நேரத்தில் மாவு ஊற வச்சுருப்பேன், மாவு அரைச்சிடுவேன், பூரி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அது மாதிரி அவ்வளோ வேலை கடன்னு செய்வேன். இப்போ இன்னும் தெரில, கொஞ்ச நாளாக உடம்பு வந்து எதுக்குமே வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. நான் ஒன்றே நினச்சிட்டேன், ஓகே நமக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சா அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் ஒரு வீடியோஸில் பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, அது பேர் சோம்பேறித்தனம் இல்லையா, நம்ம அதிகமாக ஃபோன் பார்க்குறதுனால மூளையால் வந்து அடுத்தடுத்த வேலையை யோசிக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நம்மளும் ஃபோன் அதிகமாக பார்க்குறோம் போல், அதனால தான் நமக்கு அப்படி இருக்குது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். இது உண்மையாக பொய்யான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துட்டு தான் மற்றதை சேர்ப்போம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தாளிக்காமலேயே புளியெல்லாம் கரைச்சி அடுப்பில் ஏற்றி மீனையும் போட்டு கொதிக்க வச்சிடுறாங்க. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. எங்கள் ஊர் ஸ்டைல் வந்து இப்படி தான் தாளிப்பு கொடுத்து தான் நாங்கள் செய்வோம். உங்கள் ஊர் ஸ்டைல் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா கவலை மீன் மாதிரியே ஒரு மீன் இருக்கும். அது என்னன்னு எனக்கு பேர் தெரியல. அந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் முள்ளும் கூட இருக்கும். ஆனால் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். சமைக்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துடுச்சு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை காட்டியும் இந்த டீச்சிங் ஃபீல்டில் நான் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஆகணும் கடவுள் புண்ணியத்தில். ஏன்னா நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். அது வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத பீரியட்ஸ் வந்து அந்த டீச்சிங் ஜாபில் அவங்க எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் அது வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சண்டேஸில் எல்லாருமே வந்து நான்வெஜ் சமைப்போமா. அப்போ மண்டே வந்து காலையில் அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி தான் டைம் சிச்சுவேஷன் அமையும். சில நேரத்தில் அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ என்னென்னா அதாவது ஒரு வீட்டு சாப்பாடு இருக்காது. நான் மீன் குழம்புலாம் ஒருத்தவங்க சிக்கன் குழம்பா இருக்கும், ஒருத்தவங்க எறா குழம்பா இருக்கும், ஒருத்தவங்க நண்டு குழம்பா இருக்கும். காலையிலே வச்சுட்டு சாப்பிடுவோம் பாருங்கள். அதெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்த்தா கூட அவ்வளோ டெம்ப்டிங்காக ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த லைஃப்குள்ளே திரும்பி போகவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் லைஃப்குள்ளே போக முடியாது, காலேஜ் லைஃப்குள்ளே போக முடியாதுன்னுவாங்க. இந்த ஒர்க்கிங் பீரியடில் நடந்த அனுபவங்கள் வந்து எனக்கு திரும்பவும் அதெல்லாம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டுது. பட் அதெல்லாம் நடக்காதில்ல. இப்போ நம்ம அதை விட்டு வெளில வந்துட்டோம். இனிமேல் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்ம போகணுன்னு நினச்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாலேயும் அதுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க திரும்பி இதுக்குள்ளே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த நிமிஷம் இதை நான் யோசிக்கும் போது நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பிரிஞ்சு இருந்தாலுமே ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க தான். டக்குன்னு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னா நான் என்னமோ அந்த பிரச்சனையிலேருந்தே வெளில வந்துட்டேன். எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு என் மனசு வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அவங்க மனசோடு ஒன்றிணைந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். அதுவும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். அது மாதிரிலாம் தான் இருக்கணும். ரொம்ப செல்ஃபிஷ்னஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி நான் அப்படி இருந்திருக்கேன். பட் நான் அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் ஆகிட்டேன். ஒரு லைஃப்பை இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம் அப்படின்றதே வந்து என் ஃப்ரெண்டு மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அது வரைக்குமே கொஞ்சம் ஸ்டப்பனாக பிடிவாதம் ஓகே அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்துகிட்ருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு மெயினாக சொல்லணும்னா அனிதா, அவள் வந்து லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஓகே ஏன் ப்ராப்ளத்தை இன்னும் ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்கணும், அதுலேருந்து கொஞ்சம் விலகி நின்று எப்படி பார்க்கணுன்னு அவள் தான் கற்றுக் கொடுத்தான்றதை விட அவளை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கோங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸையும் கூடயே வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க கூட இருங்க, மிங்கிள் ஆகுங்க. ஆனால் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருந்து பார்க்க கற்றுக்கோங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸில் ஏதுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு, கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம மனசு சொல்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்கள ரொம்ப கிட்ட வச்சுக்கோங்க, கெட்டவங்களையும் கிட்ட வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கான சேஃப்கார்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் சமைச்சு முடிச்சிட்டேன். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுவல் வந்து ஒரு ஈடு போட்டிருக்கேன், இன்னொரு ஈடு போட்டேன்னா சரியாயிடும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் செஞ்சோன்னா நல்லா அந்த கொதிக்கிற தன்மை, அதாவது அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்டு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இன்னும் எங்கள் மாமியார் ஸ்டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப தடிமனாக இருக்கும் குழம்பு, ஊற்றி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் எங்கள் அம்மா வீட்டு ஸ்டைல் படி தான் வைப்பேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களோட ஸ்டைலும் பிடிக்கும், இவங்களோட ஸ்டைலும் பிடிக்கும். நமக்கு தோணும்பொழுது எது வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான். மீனை வறுத்துட்டு கடன்னு பேக் பண்ணிவிட்டு கொண்டு போய் எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு தரணும். அவங்க பாவம் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சைட் பை சைடு துணிலாம் கடந்துச்சு, அதையும் ஒரு பக்கம் மடித்து வச்சுட்டேன், வீட்டை ஒரு பக்கம் பெருக்கிட்டேன், பாத்திரத்தையும் விளக்கிக்கிட்டேன். இவ்வளோ ஒர்க்கையும் சைட் பை சைட் செஞ்சுட்டேன். சொல்லப்போனால் ஒரு 2 மணி நேரத்தில் வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான். ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வரமாட்டாங்க.
அதனால் நான் அவங்களுக்கு சேர்த்து ரைஸ் வைக்கல. நைட்டுக்கு ரைஸ் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நானுமே வந்து ரைஸ் எடுத்துக்கல. காலைல இட்லி ஊற்றுனது அப்படியே இருந்துச்சு, அவங்களும் சாப்பிடல. ஸோ நான் அதை சாப்பிட்டுட்டு நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க ஈவினிங் போல் தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா நைட்டு ரைஸ் வச்சு 2 பேருமே சூடாக சாப்பிட்டோம். எவ்வளோ தான் பிரச்சனைகள் உள்ளே இருந்தாலும் நமக்கான டைமை ஒதுக்கி நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கோன்றதில் தான் இருக்குது. அதை புரிய வச்சதே என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த க்ரெடிட்ஸும் அவளுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். மீனையும் போட்டு, ஆனால் மீன் வந்து குழஞ்சாமல் எடுத்துடணும். ஏன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா முள் கரைஞ்சிருச்சுன்னா நம்ம சாப்பிடும்பொழுது தொண்டையில் சிக்கிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனாலே கொஞ்சம் பார்த்து பத்திரமா சாப்பிடுங்க எல்லாருமே. பட் நான் வறுக்கிற மீன் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும். அப்படியே முள்ளோடையே சாப்பிடலாம். மண்டையை மட்டும் கடித்து எடுத்துகிட்டு முள்ளோடையே சாப்பிடலாம். அது மாதிரி வறுக்கும் பொழுது கண் இல்லாமல் பார்த்துக்கணும் தலையில். ஏன்னா கண் இருந்ததுன்னா வெடிக்கும். மேலே வெடிக்கிறதுக்கான பட்டுருச்சுன்னா கொப்பளம் விழுறதுக்கான சான்சஸும் இருக்கிறதுனால பார்த்து ஜாக்கிரதையாக சமைங்க. சமைக்கும்போது சேஃபாக சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல். தூக்கில் மீன் குழம்பு எடுத்துக்கிட்டு ரைஸ் ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.